You can't have this. பைக்கை வந்து முன்னாடி போய் பார்க் பண்ண சொல்கிறாங்க. டிக்கெட்லாம் இருக்குது இல்லை. என்னன்னா ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா காற்று ஹெவியாக அடிக்குது. ஓகே கைஸ், நம்மளுடைய தாரா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டு போகல. அது வரைக்கும் இங்கே தான் இருக்கா. நான் கூட ரைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல. எங்கே வந்து யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயம்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. பட்டு டிஸ்க்லாக் போட்டாலும் வந்து வேலைக்கு ஆகாது, டக்குன்னு வருவாங்க, வண்டியில் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுன்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன சின்ன சவுண்டு கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டாக தூக்கமே வரல. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன், வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ லண்டனில் இருக்கோம். ஸோ லண்டன்லேருந்து பெல்ஜியமுடைய ப்ரஸில்ஸ் போக போகிறோம். நம்ம இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ரைவ் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் பார்டர் கிராசிங்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிக் பென் போக போகிறோம். பிக் பென் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து டவர் பிரிட்ஜ் போயிட்டு முருகன் கோயில் ஒன்று இருக்குது போகிற வழியில். முருகன் கோயில், சிவன் கோயில் கலந்த மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு பேகை நான் வந்து பேக் பண்ணி. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் இதை பேக் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரத்த காயம், பட் இட்ஸ் ஓகே. நல்லா க்ளவுஸ் அப்படியே போடுறேன்னா ஒரு வழியில் ப்ளீடிங் கொஞ்சமாச்சு நிற்கணும்னா எதனா ஒன்று நல்லா என்கிட்ட பேண்டேஜ் இல்லை, அதனால் க்ளவுஸை போட்டு வச்சுப்போம். நம்ம அந்த இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டி. ஓ நம்ம சிவாய. சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். பட்டு சன்ரைஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் என்னென்னா பொறுமையாக கிளம்பலாம், என்ன வந்து அவசரம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிளம்பலாம். இன்றைக்கி டே 1 ரைடு தானே. இன்றைக்கி வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி தான் நமக்கு. ஆஸ் யூஷுவல் எப்போ நம்ம ரைட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டே 1 ஒரு வார்ம் அப் ரைடு மாதிரி தான். அப்பா இயர்லி மார்னிங். ஆனால் ரோட்ஸ்லாம் காலியாக எப்படி இருக்குது பாருங்கள். லண்டனுடைய அவுட்டர் ஏரியா, இது அவுட்டர்னு சொல்ல முடியாது, சிட்டியுடைய லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்குது இதுவும், க்ராய்டன். ஸோ இங்கேருந்து நம்ம யூகேலேருந்து ஃப்ரான்ஸ் போய் இங்கிலீஷ் சேனல் வழியாக ஃபெரியில் போகணும். ஆக்சுவலாக ஃபெரியில் போய்ட்டு அந்த பக்கம் வந்து கஸ்டம்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டுவர்ட்ஸ் வந்து ப்ரஸில்ஸ் போகணும். ஸோ ப்ரஸில்ஸ் வந்து பெல்ஜியமுடைய கேபிட்டலு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறோம். நம்ம யூகேயில் ஃபியூயல் போடுவோமா இல்லை ஃப்ரான்ஸுக்கு போய் நம்ம வந்து ஃபியூயல் போடுவோமா? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லண்டன் சிட்டிக்குள்ளே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, ஃபுல் லண்டன் சிட்டியுமே தெரியுது பாருங்க இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில். அல்டிமேட்டு. அப்பா சான்ஸே இல்லை. ஸோ இங்கே வந்து மீட்டப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தேன். அண்டு அது வந்து மீட்டப்பா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. நான் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணேன். ரியலி சாரி யூகேயில் இருக்கவங்க எல்லாருக்குமே. ஏன்னா நீங்களே பார்த்துட்ருப்பீங்க ஒரு வீடியோலையுமே நான் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஹெக்டிக்காக எவ்வளோ வந்து தலைவலியாக போயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல. அதனால தான் வந்து என்னால் வந்து ப்ராப்பரான ஒரு மீட்டப் வந்து இங்கே வைக்க முடியல. அண்டு யோசிக்கலாம், ஏன்டா இத்தனை நாள் நீ சூப்பராக தாரா வரதுக்கு முன்னாடி அப்போல்லாம் மீட்டப் வச்சிருக்கலாமே அப்படின்னு நான் இதே யோசிச்சா. சரி, தாரா வந்ததுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டாக மீட்டப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் தாரா வந்து இன்னும் டிலே ஆனது ரீசன்னால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட்டப் வைக்க முடியல. நேற்று நைட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து அப்டேட் பண்ணேன், காலைல வாங்க வரவங்க இங்கே பிக் பென் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி வந்து ஒரு 2 பேர் 3 பேர் வந்தாலே வந்து பார்த்துட்டு வந்து அதிகம். ஏன்னா ஒன்று ஹாலிடே, இன்னொன்று வந்து இப்போ ஹாலிடே ஓகே, பட் ரொம்ப இயர்லி மார்னிங்களா. ஸோ இவ்வளோ காலையில் வந்து ஏஞ்சி வரணுன்னா அது வந்து அதுவும் ஹாலிடே அன்றைக்கி கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் எல்லாேருக்கும். அதனால தான் வந்து பெருசாக வந்து நான் தெரில எத்தனை பேரை மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ரியலி சாரி. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்மளாம் மீட் பண்ணுவோம். மன்னித்து கொள்ளுங்கள் இந்த பாவப்பட்ட ஜீவனை. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, பட் ப்ரோ எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், லொக்கேஷன் சொல்லுங்கள், மீட் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லிட்டு. நான் அப்படியே இல்லை பல்ல கடிச்சு ஓகே நம்ம வந்து ஒரேடியாக நம்ம தாரா வந்ததுக்கப்புறம் வந்து பக்காவாக ஒரு மீட்டப் வைப்போம் அப்படி இப்படின்னு பிளானை போட்டேன். எல்லாமே சொதப்பிச்சு.
நம்ம தேம்ஸ் ரிவரை கிராஸ் பண்ணி அதோ ஆப்போசிட்டில் தெரிகிறது பாருங்கள் பிக் பென். தாரா வந்தோடனே எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது கைஸ். நமக்கு ரைட் சைடில் வந்து பிக் ஐ இருக்குது, லண்டன் ஐ, பிக் ஐன்ற லண்டன் ஐ இருக்குது. லெஃப்ட் சைடில் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக பார்த்து நிப்பாட்டுவோம், நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. வேலை தமிழ்நாடு ரிசர்வ் வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஹா என்ன ஒரு பெருமையாக இருக்குது தெரியும். அது ஒரு செகண்டில் யோசிக்கும் போதோ பிக் பென் பாருங்கள், அப்படியே வந்து அந்த கோல்டன் கலர் இதெல்லாம் வந்து ஜொலிக்குது அந்த சன்ரைஸுக்கும் அதுக்கும் வந்து அப்படியே கூட்டம். இப்போ தான் கூட்டமே இல்லாமல் பார்க்குறேன் இந்த இடத்த. எப்போ வந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம லண்டன் ஐ கிட்ட இருக்கோம். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6:36 ஆகுது காலையில். ஸோ 7 o'clock வரைக்கும் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். பட்டு பெருசாக யாருமே வரல ஆக்சுவலாக. ஆனால் வந்து ரியலி சாரி, அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான். நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லி ப்ராப்பராக வந்து மீட்டப் கனெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். பட் அதை பண்ண முடியாததால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து மீட்டப்பே இல்லாமல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன்னா வந்து ஏகப்பட்ட தலைவலி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி இப்போது லண்டன் பிரிட்ஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து போவோம். ஸோ லெட்ஸ் கோ. இன்னும் வந்து ஒரு 20 minutes நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். லண்டன் சிட்டியே ஆக்சுவலாக வந்து பைக்கில் இருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டோட்டலாக. எனக்கு இத்தனை நாளாக வந்து சுற்றுறதெல்லாம் வந்து ஏதோ சுற்றி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. இப்போ தானால உட்காந்து பார்க்கும்போது தான் வந்து எனக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஓகே மக்களே, நம்ம டவர் பிரிட்ஜு கிட்டே வந்துட்டோம். அண்ட் இங்கே உள்ளே விடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரில, இது உள்ளலாம் போயிடலாம். அங்கே வந்து அது ஒரு ஹோட்டல் மாதிரி. ஸோ அது உள்ளே வந்து விடுவாங்களா நம்மளன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரில. பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் யாரும் இருக்க மாட்டாங்கன்றதுனால வந்து பெருசாக வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பாட் நான் ஆல்ரெடி வந்து பார்ட்டி வச்சிட்டேன். அங்கே வந்து போய் எடுத்தால் ஃபோட்டோ சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி வந்து அங்கே உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா போதும். அது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி, டவர் ஹோட்டல். இந்த டவர் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேக் சைடில் தான். பார்ப்போம் வருங்க. போக முடிஞ்சால் லக்கு. தலைவன் போகிறான், தலைவன் பின்னாடியே போவோம். ஓகே, எல்லாம் வந்து பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ விடுங்கண்ணா மாட்டீங்களாடா? விட்டாங்க அப்பாடா. அப்படியா பார்க்கிங் ஸ்பாட்கிட்ட போய்ட்டு டப்புன்னு ஒரு 3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம ஓடிடுவோம். நோ சைக்கிளிங்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே போய் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் டப்புன்னு. வாங்க பார்த்துக்கலாம். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want. சிவியன் ஒருத்தர் வந்திருந்தார், வீடியோ வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. நன்றி. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. I know it hurts, but something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want. ஓகே மக்களே, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் கிளம்புவோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் அதெல்லாம் நாட் அலவுடு. ஆனால் வந்து சூப்பராக இருந்தது டெம்பிள். எல்லா கடவுளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகர், சிவன், பெருமாள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு டெம்பிள். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோவர் போர்ட்டுக்கு 1.5 hour. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 10 மணிக்குள்ளே அங்கே இருந்துட்டோன்னா வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டோவர் ஃபெரி போட்டுன்னு போட்டோம்னா 62 மைல் காட்டுது. ஃபியூல் போடணும். இப்போது அப்படியே இங்கேருந்து போகிற வழியிலே சிட்டி விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபியூல் போட்டு போயிடுவோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்ததுனால அவர் என்ன சொன்னார்னா, சிட்டிக்குள்ளே போட்டிங்கன்னா வந்து ரேட் கம்மியாக இருக்கும், சிட்டி வெளியே கம்மியாக இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா அங்கே தான் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னாரு. ஓம் நம சிவாய. கடவுளே நல்லபடியாக போயிட்டு ரீச் ஆகணும்ப்பா.
இந்தியாவுக்கு எப்படி போகணும்? சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. ஓகே, இப்படி தான் போக சொல்லுது. ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு ஆஃப்டர் ஸோ வெரி லாங் டைம். எல்லோரும் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஃபில் பண்ணிட்டு உள்ளே போய் பே பண்ணணுமா, எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலையே. யாரும் நம்மளை கூப்பிட்றாங்களா? யாருமே நம்மளை கூப்பிடலையே. 0 ஆயிடுச்சு. ஓகே, அடங்குயால எவ்வளோ பவுண்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம் இருங்க. ஃபுல் டேங்க்கு நம்ம யூஸ்வலாக போட்டோன்னா ஒரு 30 லிட்டருக்கு எவ்வளோ வரும்? 3000 3500 வரும் நம்ம ஊரில்னு வச்சுக்கோங்க. ஸோ 27 பவுண்டு, 27.50 பவுண்டு, 18 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி 12 லிட்டர்ஸ் இருக்குது போல இருக்குது தரால. உள்ளே வந்து நம்ம தமிழ் மக்கள் தான், ஸ்ரீலங்கன் தமிழ் மனுஷன். எப்படி சொல்கிறது, ஊருக்கு புதுசாக அப்படின்னாரு. ஏன்னா வந்து கார்டு வந்து டிக்ளைன் ஆகினே அந்த லிமிட் ரீச் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி டிக்ளைன் ஆயிடுச்சு. 4வது வாட்டி ஓகே நம்ம கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிரெடிட் கார்டு லிமிட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்லாம் வந்து எக்ஸ்டெண்டே ஆகலை. ஸோ ஊருக்கு புதுசாக அப்படின்னாரு, இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த அவர் மனசில் நினச்சிருந்துருப்பார், இந்த காலகாலத்தால் பட்டையங்கிட்டையும் போட்டு கிளம்பி வந்துடுறானுங்க இவனுங்க அப்படின்ட்டுன்னு. ஃபுல்லாக போலீஸ்காரங்க வேறு வேலை, யாருக்கு கிளி சிக்கக்கூடாதுரா சாமி. லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராள ரேஞ்ச் வந்து 263 மைல் காட்டுது. ஸோ 1 hour 22 minutesல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயிடுவோம். டாட்டா பாய் பாய் லண்டன். இதுக்கப்புறம் மறுபடியும் வருவேனான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வர மாட்டேன். கொய்யால இதை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் நான். என்னை வந்து எப்படி சொல்கிறது, டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி என்னை ஒரு வழி ஆக்கி, ஐயோ நான் காமெடிக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் சீரியஸாகவே லண்டனுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி தடவை வர்றது. நம்ம லண்டன் காசில் சம்பாதிச்சோன்னா இங்கே வந்து செலவு பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகேஸாக இருக்கும். பட் நம்ம இந்தியன் ருப்பீஸில் வந்து லண்டனில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சோன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கட்டுப்படியே ஆகாது. கரெக்டாக பார்த்தீங்களா போலீஸ் வண்டி அங்கே ஃபுல்லாக காலைல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டியூட்டிக்கு போகிறாங்க போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் இவங்க தான் இருக்காங்க ஃபுல்லாக. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்துட்டோம். அண்ட் டனலுக்குள்ளே என்டர் ஆகிட்டு 70 ஸ்பீட் லிமிட்டு. ஓகே, இது கிடையாது இங்கிலீஷ் சேனல் டனலு. இன்னும் வந்து ஒரு 8.1 மைல்ஸ் போகணும். ஆக்சுவலாக நம்ம வந்து பை ட்ரெயின் போகலாம், அப்புறம் வந்து பை ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா வந்து போகலாம். 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து போகலாம். நம்ம வந்து இப்போ போகிறது வந்து ஃபெரியில் வந்து போகிறோம். ஸோ ட்ரெயினில் வந்து போகலாம். ட்ரெயினில் போனோன்னா வந்து இருட்டாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஃபெரியில் போனால் வச்சு வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கடலை எல்லாத்தையும் பார்த்துட்டே போகலாம்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரியிலே போகலான்னு சொல்லிட்டு ஃபெரியில் புக் பண்ணேன். ஓகே கைஸ், நான் இங்கே நிப்பாட்டி வந்து பார்த்தேன். பட்டு எப்படி போனோம் என்ன ஏதுன்ட்டுன்னு தெரில, என்ன கதைன்ட்டுனே ஒன்றும் ஓரளவு ஒன்றும் இதில் நம்மளுக்கு வந்து புரியல. அதனால் சரி ஏதோ ஒன்று அங்கே போய் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த ஷிப்ஸு அதெல்லாமே இங்கே இருக்குது கைஸ். டைம் வேறு நம்மளுக்கு வந்து நிறைய இல்லை, அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. அதாவது 11:30 மணிக்குலாம் 60 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நம்மளுக்கு டிக்கெட்டில். மோட்டார் சைக்கிளுக்கு எப்படி போகணும்? ஓகே, அங்கே பைக்கர் போயிட்டுருக்காங்க. திங்ஸும் இங்கே பாஸ்போர்ட் மட்டும் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷோர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் கிராசிங் பண்ணுறது. அதனால் வந்து ஐடியாவே இல்லை சுத்தமாக. ஃப்ரண்டியர் கண்ட்ரோல். ஓகே, என்னென்ன கேட்க போகிறாங்கன்னு தெரில இவங்க. ஓகே, பாஸ்போர்ட் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் அது வந்து யூரோப்பியன் பைக், அதனால் வந்து அதை எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பைக்கு. ஸோ ஹெல்மெட் ரிமூவ் பண்ணாங்க. போய்ட்டு குளிருது வேறு ஒரு பக்கம். 18 degrees இருக்குது, ஆனாலும் குளிருது. தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எவ்வளோ பெரிய எத்தனை கேட் வச்சுருக்காங்க ஒன்றுமே புரியல. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இங்கே வந்து செக்கிங் நடக்குது. ஹலோ. Do you have anything with you? No. I have knife.
Knife? Yeah. I see it. Ha ha! All good. Nothing in here? No. I have one more knife. Yeah. Sorry? Open knife. You can't have this. Not allowed, alright? Not allowed. I need to confiscate this one. No trouble. Oh. No trouble, just confiscation. It's a survival knife. Survival, yes. It is survival. So a prohibited article, alright? Just. No, you can't have it. Can I have your passport? Yeah. Call me colleague over there. போச்சு என் கத்தி போச்சு என் ஃபேவரட் கத்தி Won't be any trouble, just confiscation. Can you move your motorbike? யா ஷா காட்டாமல் இருந்திருக்கணும் போல இருக்கு நான் பரவாயில்ல சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா மேங்கோ சொல்லாமல் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்புறமா வந்து எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா கஷ்டம் சொல்லிடுறது பெட்ரு ஸோ த நைஃப் இட்ஸ் இன் த வெஹிக்கிள் இட் கேம் ஃப்ரம் அமெரிக்கா In United Kingdom, is not allowed. but it came through customs to United Kingdom here from America. It did not had any problem. So was in your bag? Yeah. Or was on the plane? On ship. On ship? Yeah. The motorcycle came from America. Okay. All right. Okay. Yeah. So knife was In the motorcycle. motorcycle. Oh, that's fine. For you, okay. This is a proof that we confiscated Okay. your passport, and you are good to go. Thank you. Nothing else in your bags? No, nothing else. Okay. All good to go. Thank you. கத்தி போச்சு நல்லா போங்கடாடி கத்தி இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அப்படியே வந்துருக்கலாம் போல இருக்கு நான் தப்பு பண்ணிட்டியடா இல்லைன்னு சொல்லியிருக்கணும்டா என் ஃபேவரட் கத்தி போச்சே ஐயோ கத்தியை தூக்கிட்டாங்களே ஓ இவ்வளோ கண்ட்ரி அது ட்ராவல் பண்ணி வந்திருக்கு சவுத் அமெரிக்காவில் இருந்து எல்லா கண்ட்ரிஸும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு எங்கேயுமே இந்த ஒரு பிரச்சனை வரல இட்ஸ் ஓகே இங்கே வந்து நம்ம டிக்கெட்டை காமிச்சு நம்ம செக்இன் ஆகணும்னு நினைக்கிறேன் மனசெல்லாம் வலிக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பசிக்குது வேற P&O ஃபெரிஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த P&O ஃபெரிஸில் தான் வந்து நம்ம போனோம் நம்ம இதெல்லாமே வந்து ஐரிஷ் ஃபெரிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சீப்பு ஒரு 10 பவுண்டோ நம்ம கம்மி ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐரிஷ் ஃபெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இல்லை DFDS ஐரிஷ் ஃபெரிஸு P&O ஃபெரிஸ் இது ஒரு P&O ஃபெரிஸ் So the next sailing is the 11:30. Okay. Keep this ticket handy because they might ask you for it down on the lane. Okay. The lane that you need to go to today is lane 199. Okay. Thank you. Thank you very much. ஓகே கைஸ் நம்மளுக்கு வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க லேன் 199க்கு போகணும் நம்ம ஸோ 11:30க்கு வந்து நம்மளோட ஃபெரி வந்து ஸ்டார்ட்டு 31 to 200 இதுக்குள்ளே தான் போகணும் ஓகே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக நம்பர்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஃபெரிக்கும் வந்து போகிறதுக்கான நம்பர்ஸு இன்னும் 1 hour டைம் இருக்குது கைஸ் இது இருக்குது 199 பைக்கர்ஸ் இங்கே நிற்கிறாங்க அவங்க பின்னாடியே நம்ம பண்ணின்றோம் அப்படியே கொஞ்ச நேரம் இவங்ககிட்ட கதை பேசிகிட்டு இருப்போம் எந்த நாட்டுக்காரங்க இவங்களாம் யூகேக்காரங்க உள்ளே வந்து போர்டிங்க்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க
செமையாக இருக்கு. ஓ இது 2 ஃப்ளோர் இருக்குது போல இருக்குது கைஸ். இதில் பார்க்கிங்க்கு காருக்கு ஒரு ஃப்ளோரு, பைக்குக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ரெண்டுத்துக்குமே ஓகே. கீழே கீழே வந்து பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் போல இருக்குது. மேலே வந்து கார்ஸு அது மாதிரி போல இருக்குது. பைக்கை வந்து முன்னாடி போய் பார்க் பண்ண சொல்கிறாங்க. பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஸ்ட்ராப் பண்ணிடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சைட் ஸ்டாண்டை போட்டு இந்த சைடு ஒரு ஸ்ட்ராப்பை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் ஜேர்னி. இது நம்ம அந்த சைடு யூரோப்பில் போய் யூரோப் காண்டினென்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 3 மணி நேரம் மேலே போய்ட்டு லக்ஸரி கேபின்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் சீட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 பவுண்டு. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாவோ 9000 ரூபாவோ நம்ம ஊர் காசுக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து கண்டெய்னர் கீழே இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இது 3மே வந்து கண்டெய்னரு. ஓகே கைஸ், எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் அந்த 360 கேமராவில் என் க்ளவுஸை மாற்றி விட்டேன். ஸோ தட் யாருக்கும் வந்து அது கேமரான்னு தெரியாது. கேமரா தெரிஞ்சதுனா தானே வந்து எதனா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் மேலே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு சூச்சு பிரேக் எடுக்கணும். என்னால் முடியல. ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். குளிருக்கும் அதுக்கும் நடுங்குது அப்படியே காலுக்கெல்லாம். ஸோ மேலே போய்ட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே உட்கார வேண்டியதான். ஓகே, அந்த சைடு ஃபுல்லாக வந்து வயசானவங்களாம் போயிட்டுருக்காங்க. அவங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். மேலே ஆக்சஸ் டு ஏரியாஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்க. நம்ம ஏகப்பட்ட ஃபெரிஸில் போயிருக்கோம். அதில் இது ஒன்று கடலுடைய கலரை பாருங்களேன், ப்ளூ கலரில் இருக்கு. பாய் பாய் யூகே. என்னென்ன இருக்குது அப்படின்னா கிளப், லவுஞ்சு, கமர்ஷியல், ஃபுட் மார்க்கெட்டு. ஓகே, இந்த பக்கம் போனால் ஃபுட் மார்க்கெட் இருக்கிறது இருக்குது. கெஸ்ட் சர்வீஸு, ஷாப்பிங்கு, ஃபேமிலி லவுஞ்சு, அவுட் சைட் டெக்கு, ஸ்மோக்கிங் ஏரியா, டாய்லெட்ஸு எல்லாமே இருக்குது இந்த சைடு. இது பாருங்கள், செம்ம பெரிய ஒரு க்ரூஸாக இருக்குது கைஸ். இது செம்ம பெரிய ஒரு கப்பலாக இருக்குது. இது வந்து வெயிட்டிங் ஏரியா. நீங்கள் பாருங்கள், டியூட்டி ஃப்ரீ கடை. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டியூட்டி ஃப்ரீ கடைலாம் இருக்குது. என்ன பாருங்கள் கைஸ், இந்த கெசினோலாம் இருக்குது. ரூலட் இதுதான் வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு கேமு. ஜெயிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் காசு ஜெயிச்சிருக்கேன் இதிலலாம். இது பாருங்கள், அவுட் சைடு த டெக்கில் ஸ்மோக்கிங் ஏரியா இருக்குது, நான் ஸ்மோக்கிங் ஏரியா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது லிட்டரலாக வந்து ஒரு பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப்புடைய இது மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. டியூட்டி ஃப்ரீ. இது வந்து பார் போல இருக்குது. பெட் லவுஞ்சு. ஓகே, இது பார் போல இருக்குது.
சேருக்கெல்லாம் பாருங்கள் ரோப் போட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக, எதுவும் பறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம காத்தடிக்கிறாங்க போன இன்னொரு நாள். ஸோ இந்த மவுண்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வந்து 7 Sisters அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவும் இருக்கும். அது போக வேண்டியது இன்றைக்கி, அப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் மார்க்கெட் இருக்குது. வாங்கிட்டு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சாண்ட்விச்சஸ் இருக்குது, ஸ்பைஸ்டு இந்தியன் சாலட் வித் ஆனியன் பஜ்ஜீஸ், மிளகா பஜ்ஜி இருக்குது, வெங்காய பஜ்ஜி. இதெல்லாம் வந்து 7 பவுண்டு 8 பவுண்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். என்னது சிக்கன் நக்கெட்ஸு, சிப்ஸு, பீஸாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 பவுண்டு 15 பவுண்டு. இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு பார்த்தா எல்லாமே டபுள் ரேட் இருக்குது. இங்கே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கூட இருக்குங்க. ஒரே ஒரு ராப் மட்டும் ஒன்று வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ கேம் மார்க்கெட்லாம் இருக்குது உள்ள, வெண்டிங் மிஷினு. எப்படிலாம் கஷ்டம் மாதிரி முடியுமா எல்லா விதத்துலேயும் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், வந்துட்டோம். இதுனா டயர் ப்ரெஷர் என்னாச்சுன்னு தெரில, ஒரு அலாரம் அடிச்சுனே இருக்குது. டயர் ப்ரெஷர் சென்சார் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ். இப்போ அப்படியே நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து பெல்ஜியம் போயிட்டு, பெல்ஜியமில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். பெல்ஜியம் உடைய பிரசல்ஸ் அப்படின்ற அந்த ஊரில் தான். அதுக்கு முன்னாடி வந்து கஸ்டம் டாக்குமெண்ட்ஸ் கஸ்டம்ஸ் எதனா பண்ண வேண்டியது இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா வில் டூ. எதுவும் இல்லைன்னா மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன் எதுவும். யூரோப்புக்குள்ளே என்டர் ஆகுறோம். கலைஸ் அப்படின்ற அந்த ஊரில் தான் வந்திருக்கோம் இப்போது. என்ன காற்று இப்படி அடிக்குதுங்க, ஐயோ சரியான ஒரு விண்ட் பிளாஸ்டாக இருக்கு. கூட்ஸ் டு டிக்ளேர் ஃப்ரெஞ்ச் கஸ்டம்ஸ். நம்ம அதெல்லாம் வந்து என்ட்ரி போடணுமா மோட்டார் சைக்கிளுக்குன்னு கேட்டு போயிடும். போலீஸ் வண்டியிலே யாரும் இல்லை, எதுக்கும் ஒரு அடி கேட்டு போயிடுவோமே. Hi, how are you? My motorcycle, do I have to do any document for motorcycle? No? Can go? Thank you. எதுவும் பண்ண வேணாமா. அதான் மோஸ்ட்லி நான் அதான் நினச்சேன், எதுவும் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. இங்கே வந்து நம்மளுக்கு கார் பார்த்தீங்களா, செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour ஃபார்வேர்டில் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். 1 hour ஃபார்வேர்டில் வந்திருப்போம். ஆமாம், இப்போ யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1:30 மணி ஆகுது, இங்கே வந்து 2:30 மணி கரெக்டாக. ஸோ ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு நம்ம வந்து ரூம் கிட்ட ரீச் ஆகிடுவோம். இங்கேருந்து ஒரு 146 கிலோமீட்டர்ஸு அந்த கென்ட் அப்படின்ற அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே வந்து கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஸ்பீட் லிமிட்லாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து கிலோமீட்டர்ஸில் காட்டுது, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே மைல்ஸில் இருக்குது போல இருக்குது, எல்லாருமே தடுமாறிட்டு இருக்காங்க இங்கே. இப்போ பாருங்கள், வாப்பா விண்ட் பிளாஸ்ட் பிரிச்சு மேயுது. ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து பெல்ஜியம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எப்படிடா பெல்ஜியம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா, ஒரே ஒரு போர்டு வரும் யூரோப்பை பொறுத்த வரைக்கும். பார்டர் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு போர்டு, அந்த நாட்டோட பேர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மட்டும் ஒன்று வரும்.
அது வந்து டக்குன்னு வந்துட்டு போயிடும். அதனால் வந்து அங்கே நம்ம நிப்பாட்டி ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது அது ஹைவேல. ஸோ எனிவே வெல்கம் டு பெல்ஜியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ரான்ஸ்ன்னா இப்போ வெல்கம் டு பெல்ஜியம். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அதுதான். இங்கேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ தூரம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வெறும் என்ன ஒரு 10,000-13,000 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்கேருந்து அந்த பாகிஸ்தான் வழியாக நம்ம இந்தியாவில் வந்தோம்னா ஒரு 10 நாளில் நான் அடி அடிச்சுன்னா அடிச்சுட்டு வந்துடுவேன். பட் ஆனால் வந்து ஒன்று நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அண்ட் ரெண்டாவது நம்ம நிறைய கண்ட்ரி கவர் பண்ணிக்கிட்டு போகிறதுனால வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து செப்டம்பர் மாதம் தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு வருவோம். அதுக்கு நடுவில் என்னென்ன அக்கப்போர் நடக்க போதோ என்னென்ன ஆக போதோ. இதில் போர்டு வருது பாருங்கள், பெல்ஜியம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த ஒரு போர்டு மட்டும்தான். 800 மீட்டர்ஸ் இருக்கான் இன்னும். பெல்ஜிக்யூ அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து ஒரு 81 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரே ஸ்ட்ரைட்டு. எங்கன்னா வந்து வெயிட்டிங் ரெஸ்ட் ஏரியா வந்ததுன்னா நிப்பாட்டிட்டு இந்த கிலோமீட்டர்ஸ்க்கு மாற்றணும், மைல்ஸை மட்டும். அதை மட்டும் பண்ணிட்டோன்னா பக்கா. பிரசில் ஒரே ஸ்ட்ரைட் E40 நம்ம போகிற ஹைவே. என்னென்னா இந்த டிரைவிங் ஸ்டைல் மாறிடுச்சுல்ல இங்கே. ஸோ வந்து எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கரெக்டாக தான் போகிறேன்னான்னு எனக்கே தெரில. மேங்கோ இது நோ வேலாக ஒன் வேலாக கிடையாதுல்ல இது. ஒன் வேலாக கிடையாது. இப்படியே ஒரே ஸ்டேட் போனோம்னா பிரசல்ஸ் வந்துடும். வீடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த ஃபாரின்லலாம் பிடிச்சதே வந்து இந்த லானெல்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கார்டனை. என்ன ரோடு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெல்ஜியம் உடைய கென்ட் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கோட்டை கிட்ட வந்துட்டோம். அண்டு இந்த கென்ட் ஊருக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக. இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடுக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கெனால்ஸு அதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சைடு போகும்போது. இப்போ இன்னும் வந்து ஒரு 700 மீட்டர்ஸில் வந்து அந்த கோட்டை வந்துடும். இவங்களாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க போல இருக்குது. ஸ்கூல் யூனிஃபார்ம் பாருங்கள் பச்சை கலரில். ரொம்ப சின்ன சின்ன ரோட்ஸு அண்டு பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது ஆர்கிடெக்சரு. அங்கே எதிரில் ஒரு சர்ச் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு லொக்கேஷனு, அது ஒரு ஸ்பாட்டு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஸோ 2 இடம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோட்டையை போய் பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த சர்ச்சுக்கிட்ட போவோம். சைக்கிள் கூட பாருங்கள் இந்த ஊரில் கேப் இருந்தாலும் போக மாட்றாங்க. அந்த ஒரு ஆர்டராக தான் வந்து எல்லாருமே போகிறாங்க சைக்கிளில் போனாலுமே கூட. என்ன ஒரு டிசிப்ளினான ஒரு ஊராக இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லைன்ற மாதிரி நான் புதுசுன்னு பூந்து பார்ப்பேன். அதை பேர் தான் இந்த அக்கா ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு நல்ல உதாரணம் சொன்னால் அதுக்குள்ளே இந்த அக்கா. ஓகே, ட்ராம் 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 ட்ராம். நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஆடாடாடாடா கோட்டையை சுற்றி பாருங்கப்பா. தண்ணி அருமை. அந்த ஊர் சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா காற்று ஹெவியாக அடிக்குது. ஐயோ இது வேறையா சுத்தம். இதோட 2வது கேபிள் இது போகிறது. என்னன்னா இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜோனு. இங்கே வந்து நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் டக்கு நீங்கள் வந்து கிளம்பணும். ட்ரோன் அப்படியே வந்து நான் ஒரு டைரெக்ஷனில் ஃப்ளை பண்ணால் அது ஒரு டைரெக்ஷனில் போகுது காற்றுக்கு, அடிக்கிற காற்றுக்கு.
இதுதான் கைஸ் ஃபோட்டோட என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக பாருங்கள், எல்லா பக்கமும் ட்ராமு. இவ்வளோ சின்ன ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராமும் போகுது, காரும் போகுது, பைக்கும் போகிற, சைக்கிளும் போகுது. வேலை வீடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கதவுலாம் வந்து செம்ம ஒரு ஹைட்டாக வச்சுருக்காங்க ஒரு கதவும். யாரும் சுடிதார் போட்டு நிற்கிறாங்கப்பா. இந்தியன் ஃப்ளாக் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காங்க அவங்க. என்ன இது இந்தியன் ஃப்ளாக் போட்டு ஒரு பைக் போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த ஊர்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ், அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். ஓகே, ஃப்ரண்ட் சைடு வந்து ஏதோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அப்பா இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. இங்கே இடத்துல இம்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் போல இருக்குது. சூப்பராக பயங்கரமாக இருக்குது கைஸ். ஃபுட்பாத்தில் வச்சு எடுக்க முடியாது ஃபோட்டோ. ஃப்ரேமை பாருங்களா, சூப்பராக இருக்குது. அப்படியே நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கப்பா. யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் போட்டு டேக் பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுத்து. கெனால் பாருங்கள், இங்கேயும் செம ஒரு ஃபேமஸான ஒரு லொக்கேஷன் இது ஆக்சுவலாக. ஃபுல்லாக ஆளுங்க நடந்து போய்ட்டு வந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு. நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். ஓ வாவ், அப்பா அடாடாடாடா. நேராக போய்ட்டு ஒரு யூட்டனை போட்டு வருவோம். கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ். ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அதெல்லாம்? என்னையா இந்த ஊர் இப்படி இருக்குது அல்டிமேட்டாக. நல்ல வேலை நான் இந்த ஊரை வந்து ஸ்கிப் பண்ணி போய் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன்யா. இந்த பாருங்க, இங்கே யாரோ ஒன்று டயர் ப்ரெஷர், அது ப்ரெஷர், இந்த ப்ரெஷர்னு ப்ரெஷர் மேலே ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு இருக்கு. கைஸ் எல்லா பக்கமும் பில்டிங் அப்படி தான் கைஸ் இருக்குது. இன்னும் அங்கே முன்னாடி வேறு ஒன்று இருக்குது சூப்பராக. எல்லோரும் நம்ம இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்கனால நம்ம வண்டியை வந்து ஆல்ரெடி நம்ம வண்டியை சும்மாவே பார்ப்பாங்க. இதில் வேறு இந்தியன் ஃப்ளாக் வேறு போட்டிருக்கல, அவ்வளோதான், சொல்லவே வேணாம். இந்த சைட்லேருந்து இப்போ வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பக்கமும் வியூ உங்களுக்கு. நல்ல ஒரு ஊர். கொஞ்சம் வேகமாக தான் கிராஸ் பண்ணேன்டா. பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாகோடைய ரியாக்ஷன்ஸை பார்த்தீங்களா இல்லையா? இது பக்கம் ஃபுல்லாக ஒரு மார்க்கெட் மாதிரி செம்மையாக இருக்குது. நம்ம என்னென்னா வந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போய் நம்ம பிரசல்ஸ் போகிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இறங்கி இந்த பூட்ஸ்லாம் போட்டு நடக்க முடியாது. ஓரமாக போய் ஃபோட்டோ எடுறோம். கொண்டாந்து எடுத்தால் நான் கடையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே வந்து 60 கிலோமீட்டர்ஸ் 1 hour 10 minutes காமிக்குது பிரசல்ஸ் போகிறதுக்கு. பட் சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ஒரு லொக்கேஷனு. ஊர் நிறைய ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம்னு தோணுச்சு. பட் ஆனால் வந்து சைக்கிளர்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்களா. இந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க. அவங்க சைக்கிளர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாததா? நம்ம அவங்க ரோடை பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், காண்டாயிடுவாங்க. அவங்க காண்டாயிட்டு நம்மளை வரப்பெல்லாம் வந்து திட்டிகிட்டே போவானுங்க. எதுக்கு? பட் நல்லா வந்திருக்கு ஃபோட்டோஸ் எடுத்த வரைக்கும்.
போடுவோம், நம்ம எடுக்கிறது தான் ஃபோட்டோ. அது எப்படி இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. என்ன சொல்கிறீங்க? பசிக்குது, இன்னும் காலையில் வந்து நான் எதுவும் சாப்பிடல. ஸோ சாப்பிட்ணும். எங்கன்னா வந்து ஹைவே போனதுக்கப்புறம் மேபி நிப்பாட்டி சாப்பிடுவேன், இல்லைனா வந்து நிப்பாட்டே மாட்டேன், அப்படியே போயிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணுற லொக்கேஷனு. அண்டு ரீச் ஆகிட்டோம் ப்ரசல்ஸ் ஒரு வழியாக. செம்ம டயர்டாக இருக்கேன். ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு சோலோ லாங் ரைடில் வேறு லெவலில் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அண்டு ப்ளஸ் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அதனால் எதுவுமே விளாகே பண்ணல. டேரெக்டாக வந்து ரூமுக்கு வந்துட்டு, ரூமில் ஆக்சுவலாக வந்து டார்மிட்டரி தான் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ரூம்லாம் எடுக்கல. இங்கே பாருங்க, டயர் வந்து எப்படி பஞ்சர் ஆச்சுன்னே தெரில, எங்கே பஞ்சர் இருக்குன்னு கூட தெரில. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டயரை சுற்றி பார்த்துட்டேன். ஸோ காற்றடிக்கிற இது வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் சார்ஜ் ஆனோடனே காற்றடிச்சு பார்க்கணும். அதனால் அதுதான் காலிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வார்னிங் கொடுத்துட்டே இருந்துட்டு போல இருக்குது, ஏர் லீக் ஆகினே இருந்துருக்கு போல இருக்குது. அதனால தான். ஸோ தெரில என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லாங் ரைடு இருக்குது. அண்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கார்லேயே டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. அண்ட் ஓகே, இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ guys like today's video. As usual, just eat, sleep, ride and repeat that. Again, சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா பாபாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.